அசிங்கமா போச்சு. சின்ன பசங்க மத்தியில் அசிங்கமா போச்சு. அங்க யாரும் வீட்டு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. அவங்கிட்ட சொல்றேன், என் சாவுக்கு அவதான் காரணம் சொல்றேன் நானு. சொல்றா. இதுதான் உங்ககிட்ட பேசுறது கடைசி. என்னடாச்சு? ஏன்னா நான் தான் இதோட உயிரோடுக்க போறது இல்லையா? என்னடா சொல்ற மச்சான்? என் டிஎல் என்ன அசிங்கப்படுத்திட்டா மச்சான், சின்ன பசங்க முன்னாடி. சரி, அதுக்கு? ஆமாடா, நான் தான் சூசைட் பண்ணி சாக போறேன்டா. டேய், அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சூசைட் பண்ணா நான் நல்லா 1000 வாட்டிக்கு மேல சூசைட் பண்ணிருக்கணும்டா. எப்படி மச்சான் ஊருக்கு போய் எல்லாரும் மூஞ்சில முடிப்பேன் நானு? அசிங்கமா இருக்குடா எனக்கு. டேய், இப்போ என்னடாச்சு உனக்கு? மச்சான், உனக்கு தெரியல அந்த பொண்ணை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு. நீ தானே சேர்த்து வச்ச. என்ன வாடாட்டு போயிட்டாடா. டேய் டேய் டேய், சொல்றது கேளுடா. அவ விட்டு போயிட்டா உன்னை செத்துடணுமா? அவன் முன்னாடி வாழணும் உனக்கு ஆசை இல்லை? ஆமாடா, வரணும்டா. டேய், இனிமேல் மோட்டிவோட இருன்னா. இதுக்கு மேல சூசைட்டை பத்தி யோசி. கரெக்ட் மாப்பிள, கரெக்ட். உன்னை விட்டுட்டு போயிட்டு அவ சந்தோஷமா தானே இருக்கா, அப்புறம் நீ மட்டும் எதுக்குடா சாவணும்? அவன் 1000 கோடி 2000 கோடின்னு வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடுறான். உனக்கு என்னடா? நீ என்ன பண்ணு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அவனுக்கு மேல போய் நீ அவனை அசிங்கப்படுத்துற. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் பேசுவானுங்க. நாளைக்கு ஜாம் ஜாம் நீ ஓஹோன்னு வாழும்போது நீ அவளை ராணி மாதிரி பாத்துக்கிற. அது உன் எக்ஸ் பாப்பா இல்ல? ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நொந்து சாவால. நீ ஏன்டா சாவணும்? கடன் கொடுத்து வந்தாண்டா சாவணும். லூசுத்தனமா யோசிக்காத, சரியா? ஊர்ல வந்து ஜாம் ஜாம்னு வந்து வாழு. அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுறா. அதை விட்டு விட்டு சாவ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாடா மச்சான், கண்டிப்பாடா. நான் என்ன சாவணும்? வாழ்றேன்டா, வாழ்ந்து காட்டுறேன்டா, வந்து காட்டுறேன்டா. இந்த ரோஜா யாரோட இந்த உலகம் போகாதடா போகுது. ஏய் டிஎல், நான் மேனேஜர் ஆவறேன்டா. நீ ஏன் கீழே வேலை செய்யறடா? அந்த சின்ன பசங்க முன்னாடி உன்னை நான் அசிங்கப்படுத்துறேன்டா. இன்னைக்கு தெரியும் ராஜா யாருன்னு. அத்தியண்டா. எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது. என்னால மட்டும் நிம்மதியா வாழவே முடியல. எனக்கு இந்த வாழ்க்கையும் பிடிக்கல, எனக்கு வாழவும் பிடிக்கல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் சாவ போறது உறுதி. இனி செத்தே தீருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் உயிர் நண்பன் கிட்ட பேசணும். ஹலோ மச்சான். சொல்றா மச்சான். இதுதானே என்கிட்ட பேச போறது கடைசி? ஆமா மச்சான். சூசைட் தானே பண்ண போற? ஆமா மச்சான். குடிச்சிட்டு இருப்பியே. எப்படி கரெக்டா சொல்ற? டங்கு. செத்துப்போ. என்னடா சொல்ற? பொய் சொல்ல. இதோ பாரு, விஷமத்தெல்லாம் வாங்கி வந்துட்டா. இதை போட்டு சத்தியமா நீ சாவதாடா போற. ஆமாண்டா, அதைத்தாண்டா சொல்றேன், செத்து போடான்னு. நீனு தினம் 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 இதே மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றதுக்கு தயவு செஞ்சு செத்து போடா. எங்களை ஏன்டா சாவடிக்கிற? ஆனா ஒன்று மச்சான், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்க. நீ சாவறதுக்கு முன்னாடி எங்க நம்பரெல்லாம் உன் ஃபோன்ல இருந்து டெலிட் பண்ணிட்டு செத்துப்போ. அதுதான் நீ எங்களுக்கு பண்ற ஒரு கைமாறு. என் மேல உனக்கு அக்கறை இல்லைல்ல? இருடா இருடா, இதுதான் நீ நட்பு கொடுக்குற மரியாதையா? இருடா,
இருடா துரோகிடா நீ. இருடா நான் இன்னொரு ஃப்ரெண்டை கால் பண்றேன், வருமா பாடுறா. லைன்ல கட் பண்றதா நீ. ஆ பண்ணு 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 பண்ணு. நீ யாருக்கு வேணா பண்ணு, எவன் எடுக்கிறான்னு பார்க்குறேன். பண்றா. கஷ்டத்துல உதவுதான் நண்பன். நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. அண்ணா எடுத்திருக்க மாட்டானே. ஏய் இருடா, இன்னொரு ஃப்ரெண்டை கால் பண்றடா. ஓ ஓ இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறேன். பண்ணு 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 பண்ணு. அவனுக்கும் ட்ரை பண்ணு. நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணுறேன். அவன் கண்டிப்பா மாட்டான். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. என்ன அவனை எடுக்கலையா? மச்சான் போனை கட் பண்றான் மச்சான் அவன். எப்படா எடுப்பான்? ஃபோனை கண்டா எவன்டா எடுப்பான்? எவனும் ஃபோன் கால் எடுக்க மாட்டான். உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம டீமில் உன் பேர் என்ன தெரியுமா? ராஜா கிடையாது, சூசைட் ராஜா. இப்போ உன் பேர் அதுவும் தெரியுமா உனக்கு? அந்த அளவுக்கு உன் பேரை கெடுத்து வச்சிருக்க நீ ஒன்று பண்ணு, தயவு செஞ்சு செத்து போயிடு. நாளைக்கு காலையில் நாங்கள் எல்லாம் மாலையை எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க வரோம், ஓகேவா? என்னடா மானோட வரேன்ற? அப்போ நானும் மானோட அக்கறை இல்லைல்ல. அப்போ ஒன்று பண்ணு. ஒன்று குடியை நிப்பாட்டு, இல்லை எனக்கு குடிதான் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு செத்து போயிடு. சாவறதுக்கு முன்னாடி எங்கள் நம்பர்லாம் டெலிட் பண்ணி செத்து போயிடு, சரியா? நான் எதுடா சாவணும்? நீங்களா சாவுங்கடா. நான் சாவ மாட்டேன். வாணும்னு ஆசைப்பட்டனா குடியை விட்டு. குடியோட நிறுத்துறேன்டா. நான் சாவ மாட்டேன்டா. எல்லாரும் என்னை பத்தி கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்களே. ரொம்ப நல்லது, முதல்ல அதை பண்ணு. அடுத்த முறை ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி குடிச்சிட்டு நான் சாவ போறேன்னு சொல்லணும்னு வச்சுக்கேன், நீ சாவ தேவையில்லை, நானே வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன். நான் குடியை நிறுத்திட்டு உங்க எல்லாரும் முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்ட மட்டும் பாருடா. அப்போ தெரியுண்டா இந்த ராஜா யாருன்னு. வெய் ஃபோனை வைக்கிறேன்டா. நான் ஏன் சாவணும்? உங்க அத்தனை பேர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்டா. இனிமே நான் குடிக்க மாட்டேன்டா. அசிங்கப்படுத்திட்டீங்களே. என்ன இந்த டைம்ல கால் பண்றான்? ஹலோ மச்சான், என் கூட பேசுறது தாண்டா நீ லாஸ்ட். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நான் சூசைட் பண்ணி சாவ போறேன்டா. டேய் சார் என்ன நடிச்சிட்டு இருக்க? டேய் எப்படா கண்டுபிடிச்ச? எல்லா அனுபவம் தான். ஆமா மச்சான். இதோ பாரு, ஒன்று குடிய விடு, இல்லை செத்து தொலை. நாளைக்கு நான் மாலையோட வரேன். நான் ஏன்டா சாவணும்? வாங்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போ குடிய நிப்பாட்டு. அப்படியா? நானும் இதே மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேன். குடிக்கும் போதெல்லாம் சூசைட் ஞாபகம் மட்டும்தான் வரும். நான் எப்போ குடிய விட்டனும் வாழணுன்ற எண்ணம் வந்தது. நீயும் குடிய விட்டு பாரு, உனக்கும் அந்த எண்ணம் வரும், சரியா? அப்படியாடா? கண்டிப்பா. சரி மச்சான், இனிமே குடிக்க மாட்டேன்டா. நல்லது. சரி மச்சான். ஐயோ நட்டராத்திரி ஃபோன் பண்ணி எழுப்பிவிட்டானே, தூக்கம் வேற வராத. ஐயோ நாளைக்கு வேலைக்கு வேற போகணும், எப்படா தூங்குவேன்? அது சரி, இது போல தானே குஷ்டு நம்மளும் எத்தனை பேர் தூக்கத்தை கெடுத்திருப்போம். அவங்க சாப்பிடலாம், நம்ம சும்மா விடுமா? எல்லாம் விதி. இனிமே குடிக்கிறத விட்டுற வேண்டியதுதான். நான் குடிக்கிறத நிப்பாட்டிடுறேன். நீங்க எப்ப நிப்பாட்ட போறீங்க?